மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தலைக்குள் ஓர் உலகம் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றுள் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்கின்றன. அந்த நியூரான்களினுடைய வலைப்பின்னல்தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு போன்றவை எல்லாமே. மூளையானது முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கக்கூடியது. அது உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றன. அதற்கு குருதியோட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தலையின் பகுதியில் நடைபெறுகின்ற சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கேற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும்போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையை பார்த்து கொள்கின்றது. ஆனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாமே மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கின்றது. அதாவது வலது பக்க செய்திகள் மூளையின் இடது பக்க பகுதிக்கும், இடது பக்க செய்திகள் வலது பக்க பகுதிக்கும் செல்கின்றன. நம்மில் பெரும்பாலானோர் வலது கைக்காரர்களாகவே இருப்பதற்கு காரணம் நமது மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று சொல்கின்றார்கள். இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. அந்த வலது பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கின்றோம். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என்பதை சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம்முடைய முகமானது காட்டுகின்றது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டக்கூடிய திறமை அதிகமாக இருக்கின்றது. நினைவாற்றல் என்பது மூளையின் மற்றொரு விந்தை. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதே இல்லை. அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகின்றோம். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்கணம், இப்படித்தான் நாம் மாறி மாறி வாழ்கின்றோம். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். 3 லட்சம் கனவுகள் காண்கின்றான். மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்குண்டான தனிப்பட்ட திறமை. இது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. நாம் தினமும் கற்கின்றோம். கற்ற வித்தைகளை மாற்றியமைத்துக் கொள்கின்றோம். கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது இலக்கண பகுதி. எச்சம். எச்சம் என்பது என்ன? அதனுடைய வகைகள் யாவை? அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எதனுடைய காரணத்திற்காக என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 63 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. எச்சம்.
எச்சம் என்பது பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்தான் எச்சம் என்பது. அதனுடைய பொருள் முற்றுப்பெறாமல், முடிவு பெறாமல் எஞ்சி நிற்கின்றது என்றால் அதுதான் எச்சம் என்பது. இப்போ உதாரணத்திற்கு படித்தான் என்ற சொல். படித்தான் என்பது என்ன? அது ஒரு வினை, ஒரு செயல். படித்தான், அந்த செயல் முடிந்து விட்டதா, முடியவில்லையா? முடிந்து விட்டது. அவன் படித்து முடித்து விட்டான், அவ்வளோதான். அதுவே படித்தான் என்று வரும்பொழுது செயல் முடிந்து விட்டது, அது வினை முற்று. படித்த என்று வருகின்றது. அது என்ன பொருளை தருகின்றது? படித்த என்பது பொருள் இருக்கின்றதா? அந்த பொருள் முற்று பெற்று விட்டதா? பொருள் முழுமையடைந்து விட்டதா? பொருள் முழுமையடைந்து விட்டதா இல்லையா? இல்லை, படித்த, அவ்வளோதான். படித்து, அதுவும் அதே போலதான், பொருள் முழுமை பெறவில்லை. ஆக தன்னுடைய பொருள் முழுமை பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்தான் எச்சம் என்பது. இதுதான் எச்சம் என்பது. தன்னுடைய பொருளானது, அதாவது எந்த சொல் இருக்கின்றதோ அந்த சொல்லினுடைய பொருளானது முழுமை பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்தான் எச்சம் என்பது. எச்சம் என்பது இரண்டு வகைகளாக இருக்கின்றது. பெயரெச்சம், வினையெச்சம் என்று இரண்டு வகைகளாக இருக்கின்றன எச்சம் என்பது. எச்சம் என்பது என்ன மாணவர்களே? பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்தான் எச்சம் என்பது. எச்சம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். என்னென்ன? பெயரெச்சம், வினையெச்சம் என்பது. புரிந்ததா? எச்சம் என்பது புரிந்ததா மாணவர்களே? வந்தான் என்பது என்ன? செயல் முடிவுற்றது, வினைமுற்று. வந்த, அது என்ன? எச்சம் என்பது. புரிந்ததா? பொருள் முழுமை பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம் எனப்படும். புரிந்ததா? நன்றி. பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது எச்சம் என்பதை பார்த்தோம். பொருள் முழுமை பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம் என்பது. அந்த எச்சம் என்பது இரண்டு வகையாக இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம். பெயரெச்சம், வினையெச்சம் என்று. இப்போ முதலில் நாம் காண்பது பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது இப்போ நாம் பார்த்தோம். எச்சம் என்பது படித்த, படித்து, வந்த, வந்து என்பது அவை எச்சங்கள். ஏனென்றால் அதனுடைய பொருளானது முழுமை பெறவில்லை. அப்படி பொருள் முழுமை பெறாது இருக்கக்கூடிய அந்த எச்சங்கள் ஏதேனும் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகின்றது என்றால், ஒரு எச்சவினையானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சம் என்பது. இப்போ படித்த என்ற எச்சவினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகின்றது. மாணவன், படித்த மாணவன். படித்த என்பது எச்சவினை, மாணவன் என்பது பெயர் சொல். ஆக இது பெயரெச்சம். இப்போ பெயரெச்சம் என்பது என்ன? பெயரை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம் என்பது. பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சம். அதாவது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சம் என்பது. இப்போ வந்த, அது எச்சவினை. வந்த பையன், வந்த குமரன்.
படித்த செந்தில். படித்த என்பது எச்சவினை, செந்தில் என்பது பெயர்ச்சொல். ஆக ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சம் என்பது. புரிந்ததா மாணவர்களே? பெயரெச்சம் என்பது என்ன? ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிகின்றது என்றால் அது பெயரெச்சம் என்பது. பெயரெச்சம் என்பது 3 காலங்களிலும் வரும். பெயரெச்சம் என்பது 3 காலங்களிலும் வரும். 3 காலங்கள் என்பது எவை? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்பது முடிந்தது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருப்பது, எதிர்காலம் நடக்கப் போவது. ஆக முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, இவை 3ஐயும் சொல்லக்கூடியவை தான் காலங்கள் என்பது. அந்த 3 காலங்களிலும் பெயரெச்சம் என்பது வரும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் என்று. இப்போ உதாரணத்திற்கு படித்த மாணவன் இருக்கின்றது. படித்த மாணவன், மாணவன் என்ன செய்தான்? படித்தான். அப்போ அது என்ன காலம்? இறந்த காலம் ஆகியது. அதே நிகழ்காலம் படிக்கின்ற மாணவன், படிக்கின்ற மாணவன், அது நிகழ்கால பெயரெச்சம். படித்து கொண்டிருக்கின்றான். அதுவே எதிர்காலத்தில் வரும் பொழுது படிக்கும் மாணவன், அவன் என்ன செய்ய போகின்றான்? படிக்கப் போகின்றான். இதுவரை படிக்கவில்லை, இனிமேல் படிக்கப் போகின்றான். அப்போது என்னது? எதிர்காலத்தை குறிக்கின்றது. ஆக பெயரெச்சம் என்பது 3 காலங்களையும் குறிக்கக்கூடியதாக வரும். இறந்த காலத்தை குறிக்கும், நிகழ்காலத்தை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. புரிந்ததா மாணவர்களே? அதேபோல் பெயரெச்சம் என்பது 2 வகைகளாக இருக்கின்றது. பெயரெச்சம் 3 காலங்களையும் குறிக்கும், அதுவும் சரி. அதேபோல் பெயரெச்சம் என்பது 2 வகைகளாக வருகின்றன. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்று. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்று. இப்போது தெரிநிலை பெயரெச்சம் என்பதை பார்ப்போம். எழுதிய கடிதம், எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் என்ற அந்த தொடரில் எழுதிய என்ற சொல் எதனை குறிக்கும்? எழுதுதல் என்ற செயலை குறிக்கும். எழுதிய அப்படின்னா எழுதி முடித்து விட்ட. அப்போ என்ன காலம்? எழுதுகின்ற அப்படின்னா நிகழ்காலம், எழுதும் கடிதம் அப்படின்னா எதிர்காலம், எழுதிய கடிதம் இறந்த காலம். அப்போ எழுதுதல் என்ற செயலையும் குறிக்கின்றது, இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. ஆக செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்பது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய பெயரெச்சம் இது தெரிநிலை பெயரெச்சம் என்பது. இப்போ எழுதிய கடிதம் என்ற தொடரில் எழுதிய என்ற சொல்லானது எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் காட்டக்கூடியது. ஆக செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்பது. அதேபோல குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம், சிறிய கடிதம். சிறிய என்ற அந்த சொல் சிறியது. சிறியது என்பதில் ஏதாவது செயல் இருக்கின்றதா? செயல் இருக்கின்றதா? இல்லை. காலம், என்ன காலம் என்பதை காட்டுகின்றதா? இல்லை. செயலையும் காட்டவில்லை, காலத்தையும் காட்டவில்லை.
செயலையும் காலத்தையும் காட்டாமல் எதை மட்டும் காட்டுகின்றது? பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுகின்றது. சிறியது என்ற அந்த அளவினை, அந்த அளவாகிய பண்பினை மட்டும் தெளிவாக காட்டுகின்றது. ஆக செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுகின்றது என்றால் அதுதான் குறிப்பு பெயரெச்சம் என்பது. புரிந்ததா மலர்களே? தெரிநிலை பெயரெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டி பெயர் சொல்லை கொண்டு முடிவது திருநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்பது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல், அதாவது வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டுமே குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் என்பது. இவைதான் பெயரெச்சத்தினுடைய 2 வகைகள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. வினையெச்சம். வினையெச்சம் என்பது, இப்போ பெயரெச்சம் என்பதை பார்த்தோம். பெயரெச்சம் என்பது என்ன? ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அதே போலதான் ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தது என்றால் அது வினையெச்சம். ஒரு எச்சவினையானது வினையை கொண்டு முடிகின்றது என்றால் அது என்ன? வினையெச்சம். இப்போ உதாரணத்திற்கு படித்த என்று பார்த்தோம். அதிலேயே படித்து என்று இருக்கும். படித்து முடித்தான், படித்து முடித்தான். படித்து என்பது ஒரு எச்சவினை. அந்த எச்சவினை எதனை கொண்டு முடிகின்றது? முடித்தான் என்ற செயலை கொண்டு முடிகின்றது. வினை. படித்து முடித்தான், படித்து முடித்து விட்டான். அப்போ படித்து என்ற அந்த எச்சவினை எதனை கொண்டு முடிகின்றது? முடித்தான் என்ற வினையை கொண்டு முடிகின்றது, ஒரு செயலை கொண்டு முடிகின்றது. ஆக அது வினையெச்சம் என்பது. வந்து சென்றான், வந்து சென்றான். வந்து என்பது எச்சவினை, சென்றான் என்பதும் ஒரு வினை, ஒரு செயல். ஆக வந்து சென்றான் என்பது என்ன? வினையெச்சம். இப்போ வினையெச்சம் என்பது என்ன? ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிகின்றது என்றால் அது வினையெச்சம். ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் என்பது. இப்போ வினையெச்சம் என்பது புரிந்ததா? வினையெச்சம் என்பது வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். பெயரெச்சம் பெயரை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெயரெச்சம் என்பது 2 வகைகளாக இருந்தது. என்னது? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்பது. அதே போலதான் வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்று 2 வகைகளாக இருக்கின்றது. முதலில் தெரிநிலை வினையெச்சம் என்பதை பார்ப்போம். எழுதி வந்தான், எழுதி வந்தான். அப்போ அந்த தொடரில் எழுதி என்ற சொல் எழுதுதல் என்ற செயலையும், எழுதுதல் என்ற செயலையும் என்ன காலம்? எழுதி வந்தான். அப்போ எழுதி வந்துட்டான். அப்போ என்னது? செயல் முடிஞ்சிருச்சு. அப்போ இறந்த காலம். செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடியது. எதனை காட்டுகின்றது? எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. ஆக செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். புரிந்ததா? தெரிநிலை வினையெச்சம் என்பது
செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் என்பது. ஏனென்றால் எழுதி வந்தான் என்பதில் எழுதி என்ற சொல்லானது எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டுகின்றது. அப்போ இறந்த காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி எதனை கொண்டு முடிகின்றது? வினையை கொண்டு முடிகின்றது. ஆக அது தெரிநிலை வினையெச்சம். அதே போல் குறிப்பு வினையெச்சம் மெல்ல வந்தான். மெல்ல வந்தான். அது மெல்ல என்ற சொல் என்ன காலம்? இல்லை. என்ன செயல்? இல்லை. அப்போ காலமும் இல்லை, செயலும் இல்லை. இப்போ மெல்ல என்பது என்ன? மென்மை, மெதுவாக என்ற பண்பை மட்டும் உணர்த்தக்கூடியது. ஆக காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வருகின்றது என்றால் அதுதான் என்னது? குறிப்பு வினையெச்சம் என்பது. காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்துகின்றது என்றால் அது குறிப்பு வினையெச்சம் என்பது. இவைதான் வினையெச்சத்தினுடைய இரண்டு வகைகள்: தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் என்பது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினையெச்சம் என்பது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும். புரிந்ததா மாணவர்களே? இப்போ நீங்கள் கேட்கலாம், வினையெச்சம் இந்த பெயரெச்சம் என்பது 3 காலத்திலும் வருகின்றது. இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் என்று. அதே போன்று வினையெச்சமும் 3 காலங்களில் வராதா என்று கேட்கலாம். வரும். வினையெச்சமும் 3 காலங்களிலும் வரும். இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம் என்று அவையும் 3 காலங்களிலும் வரும். இப்போ உதாரணத்திற்கு படித்து முடித்தான் என்று இருக்கின்றது. படித்து முடித்தான் என்பது இறந்த கால வினையெச்சம். படித்து முடிக்கின்றான் என்று வருகின்றதென்றால் அது நிகழ்கால வினையெச்சம். படித்து முடிப்பான் என்று வந்தது என்றால் அது எதிர்கால வினையெச்சம். பெயரெச்சத்தில் எச்சவினைதான் 3 காலத்திற்கும் ஏற்றவாறு மாறி வரும். படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன் என்று எச்சவினைதான் 3 காலத்திற்கும் ஏற்றவாறு மாறி வரும். ஆனால் வினையெச்சத்தில் எச்சவினை மாறி வராது. எந்த வினையை கொண்டு முடிகின்றதோ அந்த வினைதான் 3 காலத்திற்கு ஏற்றவாறு மாறி வரும். படித்து முடித்தான், படித்து முடிக்கின்றான், படித்து முடிப்பான் என்று. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. முற்றெச்சம். முற்றெச்சம் என்பது ஒரு வினைமுற்று. ஒரு வினைமுற்று ஒரு எச்சப்பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் என்பது. ஒரு வினைமுற்றானது எச்சப்பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடியும். இப்போ உதாரணத்திற்கு அங்கே கொடுத்திருக்கின்றார்கள், வள்ளி படித்தனள். வள்ளி படித்தனள் என்பது. இதில் படித்தனள் என்ற சொல் படித்தாள் என்ற அந்த வினைமுற்று பொருளை தருகின்றது. படித்தனள் என்பது படித்தாள் என்ற வினைமுற்று பொருளை தருகின்றது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அப்போ இந்த தொடரில் படித்தனள் என்ற சொல் படித்து என்ற வினையெச்சப் பொருளை தருகின்றது. படித்தனள் என்பது படித்து என்ற வினையெச்சப் பொருளை தருகின்றது. அப்போ படித்து என்பது என்ன? ஒரு எச்சப்பொருளில் வருகின்றது. ஆனால் என்ன இருந்தது? படித்தனள். படித்தனள் என்பது வினைமுற்று. வினைமுற்று தானே. ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு, மகிழ்ந்தாள் என்ற வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது
முற்றெச்சம் என்பது. புரிந்ததா? ஒரு வினைமுற்று படித்தாள் என்ற அந்த வினைமுற்று எச்சப்பொருளில் வந்து படித்து என்ற அந்த எச்சப்பொருளை தந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. மகிழ்ந்தாள் என்ற வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. இப்போ வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்று வந்தாள். வள்ளி படித்து மகிழ்ந்தாள் என்ற பொருளைத்தான் தரும். சரியா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் என்ற பொருளைத்தான் தரும். அப்போ படித்து என்பது எச்சப்பொருள். ஆனால் நமக்கு என்ன இருந்தது? படித்தனள். படித்தனள் என்பது வினைமுற்று. அந்த வினைமுற்று தான் எச்சப்பொருளில் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு மகிழ்ந்தாள் என்ற வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகின்றது. ஆக இதுதான் முற்றெச்சம் என்பது. புரிந்ததா மலர்களே? முற்றெச்சம் என்பது என்ன? ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் என்பது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என்று இரு வகைப்படும். இரண்டாவது வினா, அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. அழகிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. ஆகவே இது குறிப்பு பெயரெச்சமாகும். மூன்றாவது வினா, முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்சப் பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். நான்காவது வினா, வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. வினையெச்சம் இரு வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு, எழுதி வந்தான். குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு, மெல்ல வந்தான். இந்த 4 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 4 வினாக்களுள் முதல் 2 வினாக்களை ஒரு முறை எழுதி கொள்ளுங்கள். 4 வினாக்களையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது 2 வினாக்கள் மட்டும், படிப்பது 4 வினாக்களும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது எச்சம் என்பதை பற்றி பார்த்தோம். பொருள் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம் எனப்படும். எச்சம் என்பது பெயரெச்சம் வினையெச்சம் என்று 2 வகைகளாக இருக்கின்றது. பெயரெச்சம் என்பது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் என்று. பெயரெச்சம் 2 வகைகளாக இருக்கின்றன. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்று. தெரிநிலை பெயரெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்பது. குறிப்பு பெயரெச்சம் என்பது காலத்தையும் செயலையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் என்பது. வினையெச்சம் ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். வினையெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என்று. தெரிநிலை வினையெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம்
காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அடுத்து முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பக்கம் எண் 65. முதல் வினாம், முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று, எச்சம், முற்றெச்சம், வினையெச்சம். முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். எது முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்? எச்சம். அதுதான் முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். குறித்து கொண்டு எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 2. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். கீழ்காணும் சொற்களில் எது பெயரெச்சம்? படித்து, எழுதி, வந்து, பார்த்தேன். இதில் எது பெயரெச்சம்? பார்த்த. இதுதான் பெயரெச்சம். ஏனென்றால் மற்ற மூன்றுமே வினையெச்சம். பார்த்த. குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை, வினையை, பண்பினை, பெயரை. எதனை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது பொறுத்துக. நடந்து. நடந்து என்பது என்ன? முற்றெச்சம், குறிப்பு பெயரெச்சம், பெயரெச்சம், வினையெச்சம். நடந்து. நடந்து என்பது வினையெச்சம். வினையெச்சத்துக்கு நேராக 1 என்று எழுதி கொள்ளுங்கள். பேசிய. பேசிய என்பது பெயரெச்சம். அது 2 என்று எழுதி கொள்ளுங்கள். எடுத்தனன் உண்டான். எடுத்து உண்டான். அப்போ அது என்னது? முற்றெச்சம். 3 என்று எழுதி கொள்ளுங்கள். பெரிய. பெரிய என்பது குறிப்பு பெயரெச்சம். அது 4 என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? நன்றி. அடுத்த கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம், வினையெச்சம் என வகைப்படுத்துக. நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்து, பார்த்து என்று இருக்கின்றது. இதில் எது பெயரெச்சம், எது வினையெச்சம் என்பதை எழுத வேண்டும். எழுதுவோமா? முதலில் நல்ல. நல்ல என்பது பெயரெச்சமா, வினையெச்சமா? நல்ல. நல்ல பையன். அப்போ என்னது? பெயரெச்சம். பெயரெச்சத்தில் எழுதுங்கள் நல்ல என்று. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது படுத்து. படுத்து. படுத்து உறங்கினான். அப்போ அது வினையெச்சம். எழுதுங்கள் படுத்து. வினையெச்சத்தில் எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது பாய்ந்து. பாய்ந்து. பாய்ந்து சென்றான். அது என்னதான்? வினையெச்சம்தான். பாய்ந்து. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது எரிந்த. எரிந்த கல். அப்போ இது என்னது? பெயரெச்சம். எழுதுங்கள் பெயரெச்சத்தில் எரிந்த என்று. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது கடந்து. கடந்து சென்றான். இப்போ கடந்து என்பது வினையெச்சம். எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது வீழ்ந்த. வீழ்ந்த மரம். வீழ்ந்த என்பது பெயரெச்சம். பெயரெச்சத்தில் எழுதுங்கள் வீழ்ந்த என்று. மாட்டிய. மாட்டிய சிறுவன். இப்போ மாட்டிய என்பது பெயரெச்சம்.
பிடித்து பிடித்து வந்தான். இப்போ பிடித்து என்பது வினையெச்சம். எழுதிக் கொள்ளுங்கள். அழைத்த அழைத்த பையன் அல்லது அழைத்த மாணவன் பெயரெச்சம். எழுதிக் கொள்ளுங்கள். பார்த்து பார்த்து வந்தான். இப்போ பார்த்து என்பது வினையெச்சம். எழுதி கொண்டீர்களா? இதில் பெயரெச்சம் நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த. வினையெச்சம் படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து. எழுதி கொண்டீர்களா? நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 63 மற்றும் 64. பக்கம் எண் 63இல் எச்சம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 64இல் எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 65. பக்கம் எண் 65இல் சிறுவினா. எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. இந்த 4 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 4 வினாக்களுக்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாடையேட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.